ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோமேனியாக் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் தான் வந்து இருக்கோம். ஸோ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ நம்ம காலை வேலையில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வந்து இப்போ நம்ம வந்து இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மிஸ்டியாக இருக்குன்னு. ஸோ காலையில் 11 மணின்னு மாதிரி யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 4-5 மணியோ மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திண்டுக்கலுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ இந்த பஸ் பயணத்தில் வந்து என்னோட இணைஞ்சிருங்க. நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்மளுடைய பஸ்ஸுக்குள்ளே ஏறி நம்ம ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கிலாவரை பஸ் வந்து கிளம்புது. ஸோ இந்த பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு வந்து கிளம்புச்சு. அண்ட் இப்போ நம்ம இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகும்போது அந்த டைமில் வந்து வேறு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்து இப்போ ஏற போகிறோம். ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:45 வந்து எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஏறி உட்காந்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 11 மணிக்கு ஏறி உட்காந்துட்டோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீட் ஃபுல்லாச்சு. அண்ட் 11:45 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து வண்டி வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கொடைக்கானல்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி வந்து பயணிக்க போகிறோம். ஸோ இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் வந்து எடுத்துக்கும். ஸோ வத்தலகுண்டு வழியாக வந்து இந்த வண்டி போக போகுது. இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து பயணித்தோம். ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து ஜென்ரலாக கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இரவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிரும். அண்ட் கொடைக்கானலில் வந்து உங்களுக்கே தெரியும், ஸோ எப்போவுமே வந்து ஒரு க்ரௌடடான சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்லாம் வந்து குவியற இடம் வந்து கொடைக்கானல். ஆகஸ்ட் மாதம் இது வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ டூரிஸ்ட் க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து க்ரௌட் இல்லாமல் கொஞ்சம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி மாதங்களில் வந்து நீங்கள் பயணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடைக்கானல் சிட்டியிலேருந்து விட்டு வெளியே வந்து பயணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த கோடை லேக்கை வந்து நம்ம தாண்டி இப்போ வெளியே போக போகிறோம். 7 ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 7 ரோட்ஸை தாண்டி தான் நம்ம வந்து கீழே இறங்குவோம், கோடை லேக்கை தாண்டி. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்ரீ அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில். ஸோ நாங்கள் பயணம் பண்ணது வந்து ஆடி மாதம் இருந்ததுனால கூழூற்றும் இந்த நிகழ்வுலாம் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வரும்போது எல்லா அம்மன் கோயிலும் வந்து கூழூட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பட்ஜெட் பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 85 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் டவுனை விட்டு நம்ம வெளியே வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த அவுட்டர் ஏரியா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காட்சியை வந்து அடிக்கடி நீங்கள் கொடைக்கானலில் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அது. ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துக்கு வந்து செண்பகனூர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் வந்து இருக்குது. ஸோ இது கொடைக்கானல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய சேனல் இன்ஃபோமேனியாக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் எங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்தி விடுங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய பட்ஜெட் பஸ் மற்றும் ட்ரெயின் விலாக்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலின் நுழைவாயில் அப்படின்னு சொல்கிற அந்த சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸை வந்து நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு உட்காந்தனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. ஸோ லெஃப்ட் சைடில் தான் வந்து அந்த சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைந்திருக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடைக்கானலோடைய அந்த டோல்கேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அதை க்ராஸ் பண்ணி போகிறோம். கொடைக்கானல் டவுன்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் வந்து பெருமாள் மலை. ஸோ இப்போ அந்த பெருமாள் மலையை க்ராஸ் பண்ணிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெருமாள் மலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொடைக்கானல் கிளைமேட் தான் இருக்கும். கொஞ்சம்
கம்மின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி நம்ம குன்னூர் ஊட்டிக்கு வந்து எப்படி குன்னூர் இருக்கோ அந்த மாதிரி கொடைக்கானலுக்கு இந்த பெருமாள் மலை வந்து கொஞ்சம் கீழே அமைந்திருக்கு. ஸோ சீசன் டைமில் வந்து உங்களுக்கு வந்து தங்கும் விடுதிகள்லாம் வந்து சரியாக கிடைக்கலன்னா வந்து இங்கேயும் வந்து நீங்கள் வந்து தங்கிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கேயும் வந்து தங்கும் விடுதிகள்லாம் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பெருமாள் மலை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இப்போது அந்த வர கட்டிலேருந்து நீங்கள் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து போகலாம். கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஃபால்ஸு இந்த பெரியகுளம் கொடைக்கானல் இந்த ரூட்டில். ஸோ அந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டவுன்னு சொன்னோன்னா இந்த பண்ணைக்காடு பிரிவுன்னு ஒரு இடம் வரும். கொடைக்கானலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வரணுன்னா அதுக்கு நிறைய ரூட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வத்தலகுண்டு வழியாக வருவோம், இல்லைனா பழனி வழியாக வருவோம். பட் இந்த பண்ணைக்காடு ரூட்லேயே நிறைய ரூட்ஸ் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பண்ணைக்காடு வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ அடுத்து வராத ஒரு சின்ன ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா மச்சூர். ஸோ இந்த மச்சூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் கோயில் கூழூற்றும் நிகழ்வு வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் அதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பண்ணைக்காடு வந்து வருது. ஸோ இந்த பண்ணைக்காடு வழியாகவும் வந்து கொடைக்கானல் வந்து வருவாங்க. ஸோ அது தனி ரூட்டுன்னு வந்து சொல்கிறாங்க பண்ணைக்காடு வழி வர்றது. ஸோ வத்தலகுண்டு பழனி மட்டும் இல்லாமல் பண்ணைக்காடு வழியாகவும் வந்து இந்த ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பெர்மிஷன் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்கி வர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சில்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஸோ ஊத்துன்ற ஒரு இடத்த வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி தான் இருந்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த கொடைக்கானல் ஹைட்லேருந்து நம்ம கீழே நோக்கி வந்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த இடம் நீங்கள் பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக அந்த மிஸ்ட்டு வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த பிளெயின்ஸை நோக்கி கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோன்ற ஒரு புரிதல் வந்து வந்துருச்சு. அண்ட் அடுத்து முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளாறு டேம் வந்து ஒன்று வரும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து திண்டுக்கல் டு கொடைக்கானல் வீடியோ போட்டிருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த மஞ்சளாறு டேம் வியூ தான் வரும். அது சூப்பராக இருக்கும் அந்த வியூ. ஸோ நெக்ஸ்ட் அந்த வியூ தான் வந்து வரப்போகுது. நீங்கள் பார்க்குறது தான் அழகிய மஞ்சளாறு டேம் வியூ. ஸோ இந்த மஞ்சளாறு டேம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இருக்குது. ஸோ நான் வரும்போது கூட பக்கத்தில் ஒருவர் வந்து சொன்னார், இல்லைங்க இது வந்து திண்டுக்கல் தான் அப்படின்ட்டு. பட் நான் மேப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ இது திண்டுக்கல் மற்றும் அந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் வந்து அமைந்திருக்கு. அண்ட் இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். ஸோ அந்த அழகான காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் இந்த பெரியகுளம் அவங்களாம் வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி டு வால்பாறை வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த ஆலியார் டேம் வந்து நீங்கள் மேலே ஏறும்போது வால்பாறை மலை ஏறும்போது அழகாக காட்சி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது எனக்கு இது பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் 2 வீலர் ஆர் 4 வீலர் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே நின்று ரசிச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடைக்கானல் ஏறுறதோ இறங்குறதோ செய்யலாம்.
ஸோ இப்போ ஒரு டோல் பிளாசா மாதிரி வருதுங்க. ஸோ இந்த டோல் பிளாசா நம்மளுக்கு வந்தோடனே வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த பிளெயின்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிளைமேட் வந்து மாறிடுச்சு. ஸோ என்ன தான் மோடம் போட்ட மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த வெக்கையான ஃபீல்னஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு சில்னஸ் வந்து இருந்த மாதிரி முன்னே இருந்த மாதிரி இல்லை. இப்போ அந்த வெக்கையான ஃபீல்னஸ் வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாம் வத்தலகுண்டு வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் திண்டுக்கல்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வத்தலகுண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். வத்தலகுண்டுலேருந்து திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா 34 கிலோமீட்ரு. ஸோ ஜென்ரலாக போகிற அந்த ரூட் எடுக்காமல் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் வந்து இந்த நிலக்கோட்டை ரூட் வழியாக கோடை ரோடு, அந்த கொடைக்கானல் ரோடு ஸ்டேஷன் அந்த ரோடு வழியாக வந்து போயிட்டார். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து சிறிது நேரம் வந்து அங்கே நிறுத்தி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ கோடை ரோடு தாண்டிட்டு நம்ம இப்போ திண்டுக்கல் டவுனுக்குள்ளே வந்து நுழைய போகிறோம். ஸோ இந்த ஹைதர் அலி அவருடைய சமாதி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் திண்டுக்கல் டவுனுக்குள்ளே வந்து நம்ம நுழைஞ்சிட்டோம். அண்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.25 மணி நேரம் கழித்து நாம் வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து நோக்கி வந்துவிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் இன்ஃபர்மேட்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வேறு வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.